ஒரு அழகான ராஜ்யத்தில் ஆனந்தி என்ற நல்ல மனசுள்ள இளவரசி வாழ்ந்து வந்தாள். அந்த ராஜ்யம் எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீரென்று வானம் இருண்டது, பூக்கள் வாடின, மரங்கள் சோகமாக நின்றன. ராஜ்யத்தின் ஒளி மெதுவாக மங்கத் தொடங்கியது. அப்போது திடீரென ஒரு பிரகாசமான ஒளியும் ஒரு மாயாதேவதை தோன்றினாள். இளவரசியே, நம் ராஜ்யத்தின் மகிழ்ச்சிகள் காணாமல் போய்விட்டது என்றாள். ஆனந்தி தைரியமாக, நான் அதை கண்டுபிடித்து திரும்பக் கொண்டு வருவேன் என்றாள். அவளின் கண்களில் நம்பிக்கை ஜொலித்தது. அவள் மந்திரக்காட்டுக்குள் நுழைந்தாள். மரங்கள் உயரமாக இருந்தன. காற்றில் மாய ஒளி மிதந்தது. அங்கே ஒரு காயமடைந்த மான் இருந்தது. ஆனந்தி அதை மெதுவாக தழுவி பராமரித்தாள். பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்றாள். மான் நன்றி கூறி ஒரு மலைக்குள் உள்ள குகையை காட்டியது. அங்கேதான் மகிழ்ச்சிகள் இருக்கலாம். குகைக்குள் பிரகாசமான ஒளி, ஒளி வீசும் மகிழ்ச்சிகள் மிதந்து கொண்டிருந்தது. ஆனந்தி அதை கவனமாக எடுத்தாள். அவள் கல்லை அரண்மனையின் மையத்தில் வைத்தவுடன் ஒளி எல்லா இடத்திற்கும் பரவியது. பூக்கள் மீண்டும் மலர்ந்தன. மக்கள் மகிழ்ச்சியுடன் கைதட்டினர். தேவதை புன்னகைத்து, அன்பும் தைரியமும் இருந்தால் எந்த இருட்டையும் ஒளியாக மாற்றலாம் என்றாள். இளவரசி ஆனந்தி புன்னகைத்தாள். அந்த ராஜ்யம் மீண்டும் சந்தோஷமாக மாறியது. அன்பும் தைரியமும் தான் உண்மையான மந்திரம். குழந்தைகளை இந்த மாதிரி கதைகள் கேட்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.